தமிழ்ல பேசுற கன்னடத்துல அர்த்தம் மாறும். நம்பிக்கைனாலே விசுவாசம், நம்பிக்கை அல்ல விசுவாசம். நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்பு. நான் நம்புறேன் இந்த தடவை எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் வருவார், கம்யூனிஸ்ட் தான் வருவான், பிஜேபி தான் வருவான் என்று நான் நம்புறேன். அதான் ஹோப். ஐ ஹோப் திஸ் டைம் பிஜேபி வில் கம். அது ஃபெய்த் அல்ல, விசுவாசம் அல்ல, நான் நம்புறேன். அப்ப நிச்சயம் உறுதி என்றது என்ன? ஒரு காங்கிரஸ்காரன் ஒரு பிஜேபி காரன் ஏதோ ஒரு பார்ட்டிக்காரன் சீட்ல நின்றுருப்பான். அவன் மற்ற விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்கிறான். எப்படி? இன்னும் ரிசல்ட் வரல, எலெக்ஷன் நடக்கல, இருந்தாலும் அவன் ஜெயித்தது போல மனசுக்குள் நினைக்கிறான். நான் ஜெயித்து இந்த மினிஸ்டர் ஆன பிறகு இப்படி இப்படி எல்லாம் செய்வேன், அதுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்யறான். நிச்சயிக்கிறதுடைய உறுதி. நம்புறான் நான் ஜெயிக்கிறேன்னு. அப்படி ஜெயிச்ச பிறகு நான் என்னென்ன செய்யணும் என்று அவன் நிச்சயித்து உறுதியாக அவன் விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறான், செயல்பட ஆரம்பிக்கிறான். அங்குதான் அந்த விசுவாசம் கிரியை செய்யுது. ஜெயிக்கிட்டோம் அப்புறம் நம்ம பார்க்கலன்றது விசுவாசம் அல்ல. நான் சொல்றது அரசியல்வாதிக்கு அல்ல, அரசியல்வாதி விசுவாசிக்க மாட்டான். நாம் புரிந்து கொள்ளும்படி ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். அவன் விசுவாசி அப்படி நினைச்சு செய்வதெல்லாம் தேவன் வாய்க்கும்படி செய்கிறார். ஏன் தெரியுமா? அவன் நினைப்பதும் கேட்பதும் தேவ சித்தத்தின்படிதான் கேட்கிறான். அதனால தேவன் அந்த காரியத்தை வாய்க்கும்படி செய்கிறார். அதுதான் அந்த ரகசியமே. அப்ப விசுவாசி எப்பொழுதும் நம்பி அதை நிச்சயித்து அதை உறுதிப்படுத்த வேண்டும். எங்க? அவன் உள்ளத்தை. அங்கதான் விசுவாசம் கிரியை செய்யும். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணாதவர்களின் மேலுள்ள நிச்சயமாய். கண்ணுல காணல, இவன் இன்னும் எம்எல்ஏ ஆகல, இன்னும் மந்திரி ஆகல, சாதாரண ஆளுதான். இருந்தாலும் காணாதவைகள் மேல் நிச்சயமாக அதை உறுதிப்படுத்துகிறான், அதை நம்பலாம். அது ரெண்டும் சேரும் போதுதான் விசுவாசமாகிறது. அதுதான் அந்த வசனம் சொல்கிறது. பலன் இருந்தால் மற்றும் பத்தாது, இரண்டாவது என்ன இருக்கணுமா? விசுவாசம் இருக்க வேண்டும். ஓதி சிஸ்டர். ನಂಬಿಕೆಯು ನಿರೀಕ್ಷಿಸುವವುಗಳ ನಿಜ ಲಕ್ಷಣವು, ಕಾಣದವುಗಳ ನಿದರ್ಶನವೂ ಆಗಿದೆ. ಕಾಣದಿರುವ ನಿದರ್ಶನವಾಗಿದೆ. ಯಾವುದು ವಿಷಯ ಬಗ್ಗೆ ನೀವು ನಿರೀಕ್ಷಿಸಲಿದೋ ಆ ವಿಷಯ ಮೇಲೆ ನೀವು ದೃಢವಾಗಿ ಇರುವುದು, ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಕಾಣಾದ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿದರ್ಶನವಾಗಿ ಇರುವುದು. ಇದು ಎರಡು ಸೇರುವಾಗನೇ ನಂಬಿಕೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. ಇಲ್ಲಂದ್ರೆ ನಂಬಿಕೆ ಕೆಲಸ ಮಾಡೋದೇ ಇಲ್ಲ. ನಿರೀಕ್ಷಿಸುವ ವಿಷಯ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಕಾಣದ ವಿಷಯ ಮೇಲೆ ನಿದರ್ಶನವಾಗಿ ಇರುವುದು. ಆಯ್ತಾ? ಈ ಎರಡು ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯ ನೀವು ನೋಡಬೇಕು. ಆವಾಗನೇ ನಂಬಿಕೆ ಕೆಲಸ ಆಗುತ್ತೆ. ಇಲ್ಲಂದ್ರೆ ನಂಬಿಕೆ ಕೆಲಸ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನೇ ಹೇಳುವುದು, ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನೋಡಿದ ಮೇಲೆನೆ ನಂಬುತ್ತೀವಿ ಇಲ್ವಾ? ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನೋಡಿದ ಮೇಲೆ ನೀನು ನಂಬಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ನೀನ್ ನಂಬಲಿ ಇಲ್ಲ ಬಿಡ್ರಿ, ಆ ವಿಷಯ ಅಲ್ಲಿ ಇದೆ ಇಲ್ವಾ? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದ ಟಿವಿ ಇದೆ, ಟಿವಿಯಲ್ಲಿ ಇರ್ತೇನೆ ನಾವು ನಂಬಬೇಕಾ? ಇಲ್ಲ. ನಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಆಗಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ಟಿವಿಯಲ್ಲಿ ಇದೆ. ಆಗ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಟಿವಿ ಇಲ್ಲ, ಆಗ ಬರೋ ತಿಂಗಳು 10ನೇ ತಾರೀಕು ನಾ ಟಿವಿ ನಾನು ತಗೊಳ್ತೀನಿ, ದೇವರು ಅದಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ, ಹಣ ಕೊಡ್ತಾರೆ ಕೈನಲ್ಲಿ, ಅದು ನಿರೀಕ್ಷಿಸಲ್ಲಿ ಇಟ್ಟು. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಟಿವಿ ಇದೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ವಿಷಯ ಎಲ್ಲ ಮಾಡಿ, ಕೇಬಲ್ ಕನೆಕ್ಷನ್ ಕೊಡಪ್ಪ, ಅದು ಮಾಡಪ್ಪ, ಇದು ಮಾಡಪ್ಪ, ಡಿಶ್ ತಗೊಂಡು ಬಾ. ಟಿವಿ ಇಲ್ಲ, ಅದು 15ನೇ ತಾರೀಕು ಇಲ್ಲ 10ನೇ ತಾರೀಕು ಟಿವಿ ಕೊಡ್ತಾರೆ. ಎಲ್ಲ ವಿಷಯ ಮಾಡುವುದು ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನೋಡಿ ಇಲ್ಲ. ಆಗ ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ನಾವು ನಿದರ್ಶನ ಇಲ್ವಾ? ನಿದರ್ಶನವಾಗಿ ದೃಢವಾಗಿ ಇರುವುದು ಅದು ಇಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. ಆ ಇರು ವಿಷಯಗಳು ಯಾವುದು? ಎರಡು ವಿಷಯ, ನಿರೀಕ್ಷಿಸುವ ವಿಷಯ, ನಿರ್ದರ್ಶನವಾಗಿ ದೃಢವಾಗಿರೋ ವಿಷಯ, ಎರಡು ಸೇರುವಾಗನೇ ಟಿವಿ ಆಗಿ ಬರುತ್ತೆ. ಬಂದಾದ ಮೇಲೆ ನಾನು ಹೇಳೋದಲ್ಲ ವಿಶ್ವಾಸ, ಅದು ಬಂದಾಯ್ತು, ಇನ್ನು ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೆ. ಟಿವಿ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದಲ್ಲ, ಉದಾಹರಣವಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬೇಕು.
ಆವಾಗನೇ ನಾವು ವಿಶ್ವಾಸ ಜೀವನ ಮಾಡಬಹುದು. ಆಗ ನಮ್ದು ದೇವರು ಕೊಟ್ಟಿರೋ ಬೆಲೆ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ದೃಢವಾಗುತ್ತೆ. ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ಉದಾಹರಣವಾಗಿ ನಾವು ಅದೇ ವಿಶ್ವಾಸ ಬಗ್ಗೆ ನೋಡಿದ್ರೆ ದೊಡ್ಡ ಒಂದು ಪುಸ್ತಕ ಎಬ್ರೆಯರ್ ಎಬ್ರೆಯರ 11ನೇ ಅಧ್ಯಾಯನೇ ಪೂರ್ತಿ ಅಧ್ಯಾಯ ಅದ್ರ ಬಗ್ಗೆನೇ ಹೇಳೋದು. ಆಗ ನಾವು ಪೂರ್ತಿ ಅಧ್ಯಾಯ ಓದಬೇಡ, ಮುಖ್ಯವಾಗಿ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳು ಮಾತ್ರ ಓದ್ಬೋದು. ಎಬ್ರೆಯರ್ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 6ನೇ ವಾಕ್ಯ. எபிரேயர் 11 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாத்தீங்களா? கடவுள் மேல நாம் பிரீதியாக இருக்க வேண்டும் என்றால், கடவுள் மேல நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்க வேண்டுமா? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருக்கவே முடியாது. ஏன்? ஒருவன் விசுவாசம் என்று சொன்னால் அவனுக்கு என்ன இருக்கணுமா? விசுவாசம் வேண்டுமா? எப்படி என்றால், தேவன் என்னை தேடுகிறவர், தேவன் எனக்கு நன்மை செய்கிறவர், தேவன் கண் முன்னாடி நான் இருக்கிறேன், தேவன் எனக்கு எல்லாமா இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார் என்ற சிந்தனையில் தான் கஷ்டமான சூழ்நிலையிலும் அவன் வாழ வேண்டும், அவன் சிந்திக்க வேண்டும். அப்பேற்பட்டவனை தேவன் நேசிக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனை நேசிப்பது கூடாத காரியம். ಆದರೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯ. ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯ. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವವನು ದೇವರು ಇದ್ದಾನೆ ನನ್ನನ್ನು ಜಾಗೃತೆಯಾಗಿ ಹುಡುಕುವವನಿಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದು ನಂಬುವುದು ಅವಶ್ಯ. ದೇವನಿದ್ದಾನೆ ಫಸ್ಟ್ ನಂಬಬೇಕು. ಕಣ್ಣು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ದೇವನಿದ್ದಾನೆ. ಆ ದೇವನ ಯಾರೆಲ್ಲ ಹುಡುಕ್ತಾನೋ ಅವನ ದೇವರು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂದ್ರ ಪ್ರತಿಫಲ ಕೊಡುತ್ತಾರೆ ಅಂತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಅವನು ಬರಬೇಕು. ಆವಾಗನೇ ದೇವರು ಅವನ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಜೀವನ ಮಾಡಬಹುದು. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ದೇವರ ಹತ್ರ ಪ್ರೀತಿ ಇರೋದು ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. ಜನಗಳು ಚಿಂತೆ ಪಟ್ಟು ಕೊಡವೆ ರೇಷ್ಮೆ ಶೀಲ ಹಾಕಿದೆ ಅಂದ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಸಿಕ್ಕಿದೆ. ಕೆಲವರು ಬಂಗಾರದಲ್ಲಿ ಬಾಣ ಮಾಡಿ ಕೊಡುವುದು, ಆಗ ದೇವರದು ಪ್ರೀತಿ ಸಿಕ್ಕಿದೆ. ಬಂಗಾರದಲ್ಲಿ ಒಂದು ಕೋಳಿ ಮಟ್ಟ ಹತ್ರ ಏನೋ ಮಾಡಿ ಕೊಡುವುದು, ಆಗ ದೇವರದು ಪ್ರೀತಿ ಸಿಕ್ಕಿದೆ. ಈ ತರ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಏನು ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. ಕೂದಲು ಕೊಟ್ಟಿದ್ರೆ ದೇವ್ರ ಪ್ರೀತಿ ಸಿಕ್ಕಿದೆ. ನೀ ಏನು ಕೊಡು, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲಂದ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನನೇ? நீ ಕೊಡುವುದೆಲ್ಲ ವೇಸ್ಟ್. முடியை கொடுக்கிறோம், தங்கத்துல செஞ்சு ஒன்று செஞ்சு கொடுக்கிறோம். ஆனா விசுவாசம் இல்லாவிட்டால் இதெல்லாம் கொடுக்கிறது வீணா. ஏன் தெரியுமா? தேவனுக்கு நம்ம மேல ஒரு நேசம் என்பது, அன்பு என்பது இல்லாமல் இருக்கு. ஏன் அவர் அப்படி செய்கிறார் என்றால், அதே அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பெலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். ஆனபடியால் சரீரம் செத்ததென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணற்ற மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். யாருக்கு? சரீரத்தின்படி பார்த்தால் பிள்ளை பெறுவது அசாத்தியம், சாத்தியமே இல்லை. மெடிக்கல் சயின்ஸே சொல்லும், உலகமே சொல்லும், இவளுக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காது. சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தால் நடக்கிறது நாம் கவனித்தால் அது சரியாகுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நடக்கவே நடக்காது. சும்மா அந்த அளவு வந்து ஏமாத்திட்டு போறான். ஆண்டோட ஜெபிப்போம், ஆண்டு சாவி கொடுப்பார், ஆண்டு நிறைவேற்றுவார், ஆண்டு வழி திறப்பார், இதெல்லாம் ஆவறுதல் இதுக்கு எங்கே இருந்து நடக்கும் என்று அநேகர் சொல்லுவார்கள். நம்ம மனசாட்சி சில நேரத்துல சொல்லும். ஏன் தெரியுமா? அந்த சாராளு ஆண்டு சொன்ன போது என்ன பண்ணா? சிரிச்சா இல்லையா? இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொன்னபடியே அது ஆரம்பிச்சு. அதனால ஆண்டவர் சொன்னார், வானம் பூமி விழுந்து போய் வாயின் வார்த்தை ஒரு பொழுதும் அவ்வளவு திடமான வார்த்தை. அது எப்படி பெற்றாலும் விசுவாசத்தை நிமித்தம் தான்
அப்ப உலகத்தினுடைய பார்வையில பார்த்தால் எந்த விதத்துல கூட்டி குறைச்சு பார்த்தாலும் அது நடக்கவே நடக்காது. ஆனா தேவனால் அது நடக்கும். அப்ப அது எப்படி விசுவாசம் முன்னாடி இருக்கிறது? நாம் சொன்ன பிரகாரம் நம்பி காணாததை உறுதிப்படுத்தும் பொழுது அது நிறைவேறுகிறது. அதுதான் விசுவாசம். இப்படி சாராள் செய்தாலாம். அவளுடைய வாழ்க்கையில் அது நடக்காத விஷயம் நடந்தது. ரொம்ப ஈஸியான விஷயம் அல்ல. செய்து பார்த்தாதான் அதனுடைய கஷ்டத்தை புரிந்து. ஏன் தெரியுமா? உன்னை நான் ஆஸ்வதிப்பேன் என்று அப்ராமுக்கு சொல்லும்போது எவ்வளவு வயசு? அப்ராமுக்கு 75 வயசு. ஆனால் சொன்ன மகன் பிறக்கும் பொழுது அப்ராமுக்கு எத்தனை வயசு? 100 வயசு. அப்ப எத்தனை வருஷம்? 25 வருஷம். 25 வருஷம். 25 மணி நேரம் அல்ல, 25 மாசமோ வாரமோ நாளோ அல்ல, 25 வருஷம் அவன் விடாமல் விசுவாசிச்சான். நடந்தது. நம்ம 25